Hello friends, welcome to our channel 11th standard biology BIO-BOTANY first lesson living world. இந்த லெசன்ல வைரஸ் டாபிக் பார்த்துட்டு இருக்கிறோம். நேத்து வந்து பாக்டீரியா பேஜ் டாபிக் பார்த்தோம். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா பேஜ் எப்படி இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட பார்ட்ஸ் என்ன, பாடி பார்ட்ஸ் என்ன, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இட் இஸ் a very interesting topic, multiplication or life cycle of pages. ஓகேங்களா? இப்போ நாம் பார்த்த பாக்டீரியா பேஜஸுடைய லைஃப் சைக்கிள் என்ன, அது எப்படி மல்டிப்ளை ஆகுது, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இட் இஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் டுடே. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேஜஸ் மல்டிப்ளை த்ரூ 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள். ஓகேங்களா? ஃபேஜஸ் வந்து மல்டிப்ளை பண்ணும் எப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது. there are 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேஸ் of their life cycle. ஓகேங்களா? 2 டைப்ஸில் they will multiply. யாரு? pages. okay, first one is lytic or virulent cycle. The second one is lysogenic or avirulent life cycle. So lytic cycle and lysogenic cycle, இந்த 2 cycle வழியா தான் they will be multiplying. These are the 2 different ways in which the pages multiply. புரிஞ்சுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு லைட்டிக் சைக்கிள்னா என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து லைட்டிக் சைக்கிளை பற்றி தான் கிளியராக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த லைட்டிக் ஆர் வைருலண்ட் அப்படின்னா the organism which is capable of producing or giving diseases is called virulent. எந்த ஒரு ஆர்கானிசம் டிசீஸ் காஸ் பண்ணுதோ that is virulent. that is not causing diseases, that is avirulent. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம லைட்டிக் சைக்கிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். During lytic cycle of phage, disintegration of host bacterial cell occurs and the progeny virons are released. These steps involved in the lytic cycle are as follows. என்ன சொல்கிறாங்கன்னா, லைட்டிக் சைக்கிள் அப்போது அந்த ஃபேஜோட லைட்டிக் சைக்கிள் நடக்கும்போது லைட்டிக் சைக்கிளில் என்ன நடக்குதுன்னா, பாக்டீரியல் செல்லை வந்து டிஸ்இன்டகிரேஷன் ஆகுது. அதாவது ஒரு வைரஸ் வந்து பாக்டீரியா மேலே உட்காந்து என்ன பண்ணும்னா, அந்த பாக்டீரியாக்குள்ளே இருக்கிற செல்லில் அந்த பாக்டீரியா செல்லில் போய் டிஸ்இன்டகிரேஷன் பண்ணி அதை அழித்து அதுக்குள்ளேயே நிறைய பேஜஸ் வந்து மல்டிப்ளை ஆகி ப்ராஜனினா அதோட யங் ஒன்ஸ், அந்த யங் ஒன்ஸ் எல்லாமே அதே பாக்டீரியல் செல்லுக்குள்ளேயே இத்தனையும் நடந்து வெளியில் ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா? இங்கே நம்மளுக்கு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, அது உங்களுக்கு கிளியராக தெரியும். இங்கே பார்த்தீங்களா? ஸோ திஸ் இஸ் தட், இது வந்து பாக்டீரியல் செல், திஸ் இஸ் த பாக்டீரியல் செல், இது பாக்டீரியல் ஜீனோம். இது மேலே வந்து தட் பேஜஸ் கமெண்ட் சிட்டிங். ஓகேங்களா? என்ன நடக்கும்னா நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இதுக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏ மாலிக்யூல் வந்து இதை கம்ப்ரெஸ் பண்ணி அது உள்ளே அனுப்பிவிடும். இது உள்ளே போன உடனே இந்த இந்த பாக்டீரியல் ஜீனோம் இருக்குங்க, இதை போய் டிஸ்ட்ராக்ட் பண்ணும், அழிச்சிட்டு என்ன பண்ணணும்னா, இது வந்து இந்த டிஎன்ஏ வந்து மல்டிப்ளை ஆகி, இந்த பேஜஸ் வந்து மல்டிப்ளை ஆகி சிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கும்போது தனித்தனியாக பாடி பார்ட்ஸ் எல்லாமே தானாக மல்டிப்ளை ஆகி உருவாகிடும். உருவானதுக்கப்புறமேல எல்லா பார்ட்ஸுமே ஒவ்வொன்றா அட்டாச் ஆகி அசம்பிளி ஆகி மெச்சூர் ஆகிடும். மெச்சூர் ஆன உடனே ஒரு 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 ப்ரெஷர் உள்ளே க்ரியேட் ஆகி அந்த செல் வால் வெடித்து உள்ளே இருக்கிற வைரான்ஸ், ஆல் த மைக்ரோ வைரான்ஸ் வில் பி ரிலீஸ்டு. ஓகேங்களா? ஸோ நியூ பேஜஸ் வில் பி அரைசிங். ஸோ இது இந்த மாதிரி திரும்பவும் போய் இன்னொரு பாக்டீரியல் செல் வாலில் போய் உட்காந்து அப்படியே மல்டிப்ளையாக ஆகும். ஒரு டிஎன்ஏ வந்து உள்ளே விட்ட உடனே பாக்டீரியாவோட ஜீனோமை போய் அது ஃபஸ்ட்டு அழிச்சதுக்கப்புறமேலு இந்த டிஎன்ஏ வந்து உள்ளே இருக்குதா, இது அப்படியே மல்டிப்ளை ஆகி அதோட பார்ட்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகும். பார்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி அந்த பார்ட்ஸ் எல்லாம் அசம்பிளி ஆகி ஆர்கானிசமாக மாறினதுக்கப்புறமேலு ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகி இது அப்படியே வெடித்து உள்ளே இருக்கிற பேஜஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா வெளியில் வரும். ஸோ திஸ் இஸ் த லைட்டிக் சைக்கிள். நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். இப்போ வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இந்த சைக்கிள் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க? டியூரிங் லைட்டிக் சைக்கிள் ஆஃப் பேஜ், டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் ஹோஸ்ட் பாக்டீரியல் செல் அக்கர்ஸ் அண்ட் த ப்ராஜனி வைரான்ஸ் ஆர் ரிலீஸ்டு. ப்ராஜனி வைரான்ஸ்னா த யங் ஒன், இப்போ பார்த்தோம்ல சின்னதாக வந்தது, தட் இஸ் த ப்ராஜனி வைரான்ஸ் ஆர் ரிலீஸ்டு.
ஓகேங்களா, என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் அட்சார்ப்ஷன். கொஞ்சம் ஸ்பீடாகவே முடிச்சிடலாம். ஓகேங்களா, சின்ன டாபிக் தான், ஆனால் கொஞ்சம் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி. அட்சார்ப்ஷன் ஃபஸ்ட்டு என்ன டாப்பிக்கு? அட்சார்ப்ஷன். அட்சார்ப்ஷன்னா காம்பினேஷன், கம்பைனிங் பண்ணுறது. ஸோ இது வந்து இங்கே வந்து உட்கார்ந்து அந்த செல் அந்த டிஎன்ஏ வந்து கம்பைன் ஆகி பண்ணுறதுனால தான் தேர் கிவ்ட் அஸ் adsorption. Page T4 particles interact with cell wall of host. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா இந்த பேஜ் வந்து ஹோஸ்டோட செல் வாலில் வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து உட்காருது. ஓகே, interact with the cell wall of host. The page tail makes contact between the two and tail fibers recognizes specific receptor sites present on bacterial cell wall surface. Page tail makes contact between two. ஸோ இந்த பேஜ் டெயில் வந்து காண்டாக்ட் பண்ண உடனே இந்த டெயில் ஃபைபர்ஸ் எல்லாம் ஒரு கரெக்டான பொசிஷனில் இருக்கிறோமா, இந்த இடத்துல வச்சோம்னா நம்ம டிஎன்ஏ வந்து உள்ளே இறங்குமா அப்படின்னு ஒரு பர்டிகுலர் பிளேஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணி அது வந்து உட்காரும். ஓகேங்களா, எங்கே உட்காரும்? இந்த பாக்டீரியல் செல்லோட சர்ஃபேஸில் வந்து உட்காரும். The lipopolysaccharides of tail fibers act as receptor in pages. So இந்த lipopolysaccharides, so that is one component that is present in the tail fibers. இந்த tail fibersல வந்து lipopolysaccharides அப்படிங்கிற ஒரு thing is there of tail fibers act as receptors in pages. ஸோ அதுதான் எந்த பொசிஷன் கரெக்டாக இருக்குது, எங்கே உட்காரலாம், எங்கே போய் அட்ராக்ட் பண்ணலாம், எங்கே அட்டாச் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிறத அந்த lipopolysaccharides தான் சொல்லும். The process involving the recognition of page 2 bacterium is called landing. என்ன சொல்கிறாங்க? The process involving இந்த பேஜ் வந்து ஒரு ப்ராப்பரான பிளேஸை ரெகக்னைஸ் பண்ணி அட்டாச் பண்ணுற ப்ராசஸுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க? லேண்டிங். ஓகே, the process involving the recognition of page 2 bacterium is called landing. Next, once the contact is established between tail fibers and bacterial cell, tail fibers bend to anchor the pins and base plate to the cell surface. This step is called pinning. சரி, இங்கே வந்து உட்கார்ந்தாச்சு. அடுத்து என்ன பண்ணும்னா இந்த காண்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண உடனே இந்த டெயில் ஃபைபர்ஸ் அப்படியே பெண்ட் ஆகி பேஸ் பிளேட், நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, இந்த பேஸ் பிளேட் இருக்குது இல்லைங்களா, இது அப்படியே பின்னு மாதிரி அந்த பாக்டீரியாவோட இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதை பாக்டீரியானா இந்த பின்னு வந்து அப்படியே உள்ள நல்லா ஸ்ட்ராங்காக குத்திக்கும். பிளேஸை கண்டுபிடிச்சாச்சு, இனி அதை அப்படியே குத்தி ஸ்ட்ராங்காக பண்ணி வச்சிரும். ஒன்ஸ் த காண்டாக்ட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பிட்வீன் டெயில் ஃபைபர்ஸ் அண்ட் பாக்டீரியல் செல், இது ரெண்டுக்கும் காண்டாக்ட் பண்ண உடனே டெயில் ஃபைபர்ஸ் அப்படியே பெண்டு பண்ணி அந்த பேசல் பிளேட்டை வந்து அப்படியே உள்ள குத்தும். anchor the pins and base plate to the cell surface. and cell surface நல்லா ஸ்ட்ராங்காக குத்திரும். this step is called pinning. ஸோ அப்படி இந்த குத்துற ஸ்டெப்புக்கு பேர் தான் என்னது? பின்னிங். ஓகேங்களா, அட்சார்ப்ஷன் ப்ராசஸில் என்ன பண்ணுது? ஒரு பேஜ் வந்து பாக்டீரியல் செல் சர்ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்ணி உள்ள பின் பண்ணி வைக்குது. திஸ் இஸ் அட்சார்ப்ஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பெனிட்ரேஷன் ப்ராசஸ். பெனிட்ரேஷனாகவே நம்ம கெஸ் பண்ணிடலாம் கரெக்டாக. உள்ளே இருக்கிற பேஜோடைய டிஎன்ஏ வந்து உள்ளே போகும். தட் இஸ் பெனிட்ரேட் பண்ணுறது தான், தட் இஸ் பெனிட்ரேஷன். த பெனிட்ரேஷன் ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் மெக்கானிக்கல் அண்ட் என்சைமேட்டிக் டைஜஷன் ஆஃப் த செல் வால் ஆஃப் த ஹோஸ்ட். என்ன பண்ணுதாமா, இந்த பெனிட்ரேஷன் ப்ராசஸில் எதை இன்வால்வ் பண்ணிக்குதா? மெக்கானிக்கல் அண்ட் என்சைமேட்டிக் டைஜஷன் ஆஃப் செல் வால் ஆஃப் ஹோஸ்ட். ஹோஸ்டோடைய செல்வாலை வந்து மெக்கானிக்கல் அண்ட் என்சைமேட்டிக் டைஜஷனை பண்ணுது. அட் த ரெகக்னிஷன் சைட் பேஜ் டைஜஸ்ட் சர்டைன் செல் வால் ஸ்ட்ரக்சர் பை வைரல் என்சைம் லைசோம். ஸோ இந்த இது என்ன பண்ணுதுன்னா, இந்த செல் வாலை பர்டிகுலர் பிளேஸில் ஓட்ட போடுறதுக்கு என்ன பண்ணுது? இட் இஸ் ப்ரொடியூசிங் அ வைரல் என்சைம் கால்ட் லைசோசைம். இந்த லைசோசைமை ப்ரொடியூஸ் பண்ணி செல் வாலில் இட் இஸ் மேக்கிங் அ ஹோல் சம்திங் எல்ஸ் ரெகக்னிஷன் சைட்டில். ஆஃப்டர் பின்னிங் த டெயில் ஷீத் கான்ட்ராக்ட்ஸ். பின் பண்ண உடனே இந்த டெயில் ஷீத் இருக்கு இல்லையா, இந்த டெயில் ஷீத் வந்து அப்படியே சுருங்கிடும். கான்ட்ராக்ட்ஸ் ஏன்னா அப்போ இது எவ்வளோக்கு எவ்வளோ இப்படி கான்ட்ராக்ட் பண்ணுதோ, இது அப்படியே சுருக்குதோ, அப்போ அப்படியே அந்த டிஎன்ஏ வந்து அப்படியே இது வழியாக உள்ளே வந்து இந்த பேசல் பிளேட் வழியாக பின் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அந்த பின் பண்ணி அதுக்குள்ளே அப்படியே இந்த செல் வால் நுழைச்சி அப்படியே உள்ளே வந்துடும். ஆஃப்டர் பின்னிங் த டெயில் ஷீத் கான்ட்ராக்ட்ஸ். ஸோ இந்த டெயில் ஷீத் வந்து அப்படியே சுருக்கிரும். யூஸிங் ஏடிபி மாலிக்யூல் எனர்ஜி கிவிங்
அண்ட் appears shorter and thicker. இது அப்படியே சுருக்கிடுச்சுன்னா எப்படி இருக்கும், ஷார்ட்டாகவும் திக்காகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஆஃப்டர் கான்ட்ராக்ஷன் ஆஃப் த பேசல் பிளேட் enlarges through which DNA is injected into the cell wall without using metabolic energy. ஸோ இதை shrink பண்ண உடனே இந்த DNA வந்து அப்படியே இதுக்குள்ளே வந்து இந்த பேசல் பிளேட் வழியாக இந்த ஆர்கானிசம் உடைய பாடிக்குள்ளே வந்துடும். ஓகே, எதனால் இந்த இப்படி ஷ்ரங்க் ஆகி சுருங்கி பின் பண்ணி வச்சிருக்கிறதுனால வித்தவுட் யூஸிங் மெட்டபாலிக் எனர்ஜியே, வித்தவுட் யூஸிங் தட் எனர்ஜி இட் செல்ஃப், த டிஎன்ஏ இஸ் கம்மிங் இன்சைட் திஸ் பேக்டீரியல் ஹோஸ்ட். ஓகேவா, அப்படியே உள்ள வருது. The step involving injection of DNA particle alone into the bacterial cell is called transfection. So injection of DNA particle into the cell wall. ஓகேங்களா, பாக்டீரியல் செல் வால்குள்ளே இந்த டிஎன்ஏ பார்ட்டிக்கலை இன்ஜெக்ட் பண்ணுற இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, டிரான்ஸ்ஃபெக்ஷன். The empty protein coat leaving out the cell is known as ghost. ஸோ இது இன்ஜெக்ட் பண்ண உடனே இது அப்படியே இதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. டிஎன்ஏ போச்சுன்னா ஒன்றுமே இருக்காது. ஸோ அதை என்னன்னு சொல்கிறாங்க, கோஸ்ட். ஓகேங்களா, கோஸ்ட். ஓகே, ஆஃப்டர் த எம்டி ப்ரோட்டீன் கோட் லீவிங் அவுட் த செல் இஸ் நோன் அஸ் கோஸ்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பெனட்ரேஷன் ப்ராசஸ். வந்து உட்கார்ந்த உடனே பின் பண்ணிவிட்டு இந்த பாடி ஷீத் வந்து ஷ்ரங்க் ஆகி என்ன பண்ணுது, உள்ளே இருக்கிற டிஎன்ஏவை அப்படியே அந்த பாடிக்குள்ளே, அந்த ஹோஸ்டோட பாடிக்குள்ளே பெனிட்ரேட் பண்ணுது. திஸ் ப்ராசஸ் அந்த இன்ஜெக்ட் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு மட்டும் we are calling it as transfection. அப்புறம் இந்த டிஎன்ஏ போன உடனே this protein coat, இந்த கோட்டுக்கு மட்டும் என்ன பேர் வச்சிருக்கிறாங்க, கோஸ்ட். ஸோ திஸ் இஸ் த பெனிட்ரேஷன் ப்ராசஸ். ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் ஒன் இஸ் synthesis என்ன, this step involves the degradation of bacterial chromosome, protein synthesis and DNA replication. ஸோ இதில் என்னெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்குதாமா, பாக்டீரியல் குரோமோசோமை டீக்ரடேஷன் பண்ணுது, புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுது, டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் ஆகுது. ஸோ இது மூணுமே இந்த சிந்தசிஸில் நடக்குது. ஃபர்ஸ்ட் என்னது, இந்த பாக்டீரியல் குரோமோசோமை என்ன பண்ணுது, டீக்ரேடேட் அழிச்சிருது. இந்த பாக்டீரியல் குரோமோசோமை அழிச்சதுக்கு அப்புறமேலு என்ன பண்ணுது, புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணி மல்டிப்ளை ஆகுது. அவ்வளோதான்ப்பா. இது உள்ளே வந்த உடனே இதை ஃபஸ்ட்டு டீக்ரடேட் பண்ணிருச்சு, அப்புறம் இது மல்டிப்ளை ஆகுது. அதுதான் இந்த சிந்தசிஸ் ப்ராசஸில் நடக்குது. த பேஜ் நியூக்ளிக் ஆசிட் டேக்ஸ் ஓவர் த ஹோஸ்ட் பயோசிந்தட்டிக் மெஷினரி. ஸோ இப்போ வந்து ஹோஸ்டோடைய டிஎன்ஏ வந்து அழிச்சிருச்சு, குரோமோசோமை வந்து அழிச்சிருச்சு. அப்போ இதுதான் இப்போ முக்கியத்துவம். இந்த பேஜுடைய டிஎன்ஏ தான் இப்போ மேஜர் ரோல் வந்து அதுதான் ப்ளே பண்ண போகுது. The page nucleic acid takes over the host biosynthetic machinery. அதோட all the activities இப்போ வந்து இந்த பேஜ் நியூக்ளிக் ஆசிட் வந்து டேக் ஓவர் பண்ணிருச்சு. host DNA gets inactivated and breaks down. அதான் பார்த்தோம், ஹோஸ்ட் பாக்டீரியாவோட டிஎன்ஏ வந்து இன்ஆக்டிவேட் ஆகி பிரேக் ஆயிரும். பேஜ் டிஎன்ஏ suppresses the synthesis of bacterial protein and directs the metabolism of the cell to synthesis the proteins of the page particles, and simultaneously replication of page DNA also takes place. இப்போ அதிகாரம் வந்து யார்கிட்ட வந்துருச்சு, இந்த பேஜ் டிஎன்ஏ கிட்ட வந்துருச்சு. பேஜ் டிஎன்ஏ என்ன பண்ணும், பாக்டீரியாவோட சிந்தசிஸ் எல்லாம் போய் இப்போ அந்த பேஜுக்கான சிந்தசிஸை பண்ணும். என்ன பண்ணும், இப்போ இந்த பேஜ் டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகி புது பேஜ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அதுவே மல்டிப்ளை ஆகி கிரியேட் பண்ணிக்கும். என்ன சொல்கிறாங்க, ஒன்ஸ் அகெயின், பேஜ் டிஎன்ஏ சப்ரஸஸ் த சிந்தசிஸ் ஆஃப் பாக்டீரியல் ப்ரோட்டீனை சப்ரஸ் பண்ணிடும், அழிச்சிரும். அண்ட் டைரக்ட்ஸ் த மெட்டபாலிசம் ஆஃப் த செல். அப்புறம் அதை எப்படி டைரக்ட் பண்ணி விடுதாமா, செல்லுடைய மெட்டபாலிசமை எதுக்கு டைரக்ட் பண்ணி விடுது, அந்த பேஜ் பார்ட்டிகளை சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு டெவலப் பண்ணி விடுது, திருப்பி விட்டுருச்சு. ஏன்னா இது வந்து பாக்டீரியல் செல்ப்பா, இந்த பாக்டீரியல் செல்லில் அதோட ஆக்டிவிட்டி தான் பண்ணும். இப்போது என்ன பண்ணிட்டாங்க, இந்த குரோமோசோமை வந்து அழிச்சாச்சு, பாக்டீரியாவோட குரோமோசோமை அழிச்சிட்டு இப்போ புதுசாக அதோட டிஎன்ஏ வந்துச்சு. அதோட டிஎன்ஏ வந்து அதுக்கான வேலையை அது பண்ணுறதுக்காக சிந்தசிஸ் பண்ணுது. ஓகேங்களா, அது அப்படியே டைரக்ட் பண்ணி விட்டுருச்சு. ஓகே, simultaneously replication of page DNA also takes place. அப்போ அந்த பேஜ் டிஎன்ஏ வந்து என்ன ஆகும், ரெப்ளிகேட் ஆகும், மல்டிப்ளை ஆகும்.
ஏன்னா இப்போ வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் யார் கையில் இருக்குது, பேஜ் டிஎன்ஏ கையில் தான் இருந்தது. இது வரைக்கும் பாக்டீரியல் கிட்ட தான் இருந்தது. இப்போ அதை அழிச்ச உடனே இது வந்துருச்சு. அப்போ இதுக்குள்ளே நடக்கிற வேலை எல்லாமே இந்த பேஜ் டிஎன்ஏ தான் மெயின்டைன் பண்ணும். ஸோ தட் இஸ் அபவுட் த சிந்தசிஸ். வந்து அதை டெலீட் பண்ணிருச்சு, டீக்ரடேட் பண்ணிருச்சு, உள்ளே இருக்கிற ப்ரோட்டீனை வந்து மல்டிப்ளை பண்ண வச்சு they are replicating the page DNA multiply ஆகி அதோட parts எல்லாம் create ஆகும். So that is the assembly and maturation. Next topic is the assembly and maturation. The DNA of the page and protein coat are synthesized separately and are assembled to form page particles. So page உடைய DNAவும் protein coatum தனித்தனியா assemble synthesis ஆகும், அப்புறம் assemble ஆகும். ஓகேங்களா, அசம்பிள் ஆகி பேஜ் பார்ட்டிகல்ஸ் தனித்தனியாக இங்கே ஃபார்ம் ஆகும். பார்த்தீங்களா, சிந்தசிஸில் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து அசம்பிளி ஆகும், கால் தனியாக, கை தனியாக, பாடி தனியாக, டிஎன்ஏ உள்ள தனியாக. ஸோ எவ்ரிதிங் வில் பி அசம்பிள்டு. அதுதான் இங்கே அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன். த ப்ராசஸ் ஆஃப் அசம்பிளிங் த பேஜ் பார்ட்டிகல் இஸ் நோன் அஸ் மெச்சுரேஷன். ஸோ பேஜுடைய பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணுற இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது, மெச்சுரேஷன். ஆஃப்டர் 20 minutes ஆஃப் இன்ஃபெக்ஷன் அபவுட் 300 நியூ பேஜஸ் ஆர் அசம்பிள்டு. என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஃபெக்ஷன் ஆன 20 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட 300 பேஜஸ் வந்து அசம்பிள் ஆகி மெச்சூரும் ஆயிருக்குமாமா. ஸோ இது எல்லாமே வித்தின் 20 minutesக்குள்ளே இந்த ஆக்ஷன் எல்லாம் நடக்குது. ஸோ தட் இஸ் தட் மச் ஃபாஸ்ட்டு. ஓகேங்களா, அஃபெக்ட் ஆன 20 நிமிஷத்தில் வந்து மோர் தென் 300 நியூ பேஜஸ் வந்து இதுக்குள்ளே அசம்பிள் ஆயிருமாமா. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன். என்ன ஆகுது, அந்த பார்ட்ஸ், ஹெட்டு, டெய்லு, ஷீத்து, பாடி ஷீத், இது எல்லாமே தனித்தனியாக அசம்பிள் ஆகுது. எதுக்குள்ளே, இது எல்லாமே பாக்டீரியாக்குள்ளே தான் நடக்குது. ஓகேங்களா, திஸ் இஸ் அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன். த ப்ராசஸ் ஆஃப் அசம்பிளிங் த பேஜ் பார்ட்டிகல்ஸ் இஸ் நோன் அஸ் மெச்சுரேஷன். ப்ராசஸ் ஆஃப் அசம்பிளிங் த பேஜ் பார்ட்டிகல் இஸ் நோன் அஸ் மெச்சுரேஷன். ஆஃப்டர் 20 minutes ஆஃப் இன்ஃபெக்ஷன் எவ்வளோ பேஜஸ் ஃபார்ம் ஆயிருதாமா, 300 பேஜஸ் ஆர் ஃபார்ம்ட் அண்ட் அசம்பிள்டு. அடுத்து வந்து ரிலீஸ். இப்போ வந்து எல்லாம் அசம்பிள் பண்ணியாச்சு, அப்புறம் ரிலீஸ் பண்ணோம்ல. ரிலீஸ் எப்படி பண்ணும், த பேஜ் பார்ட்டிகல் கெட்ஸ் அக்யூமுலேட்டட் இன்சைட் த ஹோஸ்ட் செல். உள்ளே வந்து அக்யூமுலேட் ஆயாச்சு. ஸோ அங்கே வந்து ரொம்ப இப்போ ஏதாச்சும் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தோம்னா வெடிச்சிரும். ஓகேவா, உள்ள ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு. ஸோ நிறைய பேஜஸ் எல்லாம் உள்ளே ஃபார்ம் ஆனதுக்கப்புறமேல இந்த செல்வால் அப்படியே உடஞ்சிரும். இது உடஞ்ச உடனே அதுக்கு வழி வந்துருச்சா, ஸோ ஒன்றொன்னா வெளியில் வந்துடும். So the page particle gets accumulated inside the host cell and are released by the lysis of the host cell wall. So host cell wall உடைய lysis break ஆகி உள்ள இருக்கிற page particles எல்லாமே புது new page particles will be released outside one by one. So this is the release. ஓகேங்களா, this is a very 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 important question also. lytic cycle வந்து ரொம்ப ஈஸியான டாபிக். இன்னொரு தடவை நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. அட்சார்ப்ஷன், பெனிட்ரேஷன், சிந்தசிஸ், அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன் அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் ரிலீஸு. அட்சார்ப்ஷனில் என்ன பண்ணுது, பேஜ் வந்து ஒரு பாக்டீரியல் செல்வால் பிடிச்சி நல்ல பொசிஷனாக பார்த்து உட்காந்து அங்கே பின் பண்ணி வச்சுக்குது. பின் பண்ணி வச்ச உடனே அந்த பேஜ் பாடிக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏ வந்து உள்ளே இறக்குது. ஏற்கனவே பாக்டீரியாக்குள்ளே ஒரு ஜீன் இருக்கும், குரோமோசோம் இருக்கும். இப்போது இந்த பேஜுடைய டிஎன்ஏ வந்த உடனே பாக்டீரியல் குரோமோசோமை வந்து டெஸ்ட்ராய் பண்ணி இது வந்து ரெப்ளிகேட் ஆகும். ஓகேங்களா, இதோட ஹோல் கண்ட்ரோலுமே இதுக்குள்ளே வந்துடும். அதோட ப்ரோட்டீன் சிந்தசிஸ், மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி எல்லாமே இதுக்கு வந்துடும். இதுக்கு வந்த உடனே என்ன பண்ணும், இது மல்டிப்ளை ஆகும். அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸை யூஸ் பண்ணி, பாக்டீரியாவோட ப்ரோட்டீன் சிந்தசிஸை யூஸ் பண்ணி இது மல்டிப்ளை ஆகி அதோடைய பார்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும், அது சிந்தசிஸ் ஆகும். டிஎன்ஏ எல்லாமே தே வில் பி ஃபார்ம்டு, ரெப்ளிகேட் ஆயிரும். ரெப்ளிகேட் ஆனதுக்கப்புறமேலு அதோட ஹெட்டு தனியாக, டெய்லு, பாடி ஷீட், இது எல்லாமே அசம்பிள் ஆக ஆரம்பிக்கும். அசம்பிள் ஆக ஆரம்பித்த உடனே என்ன நடக்கும், நிறைய அக்யூமுலேட் ஆன உடனே அந்த செல்வால் வந்து பிரேக் ஆகி உள்ளே இருக்கிற நியூ பேஜ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே தனித்தனியாக வெளியில் ரிலீஸ் ஆகி வரும். ஓகேங்களா, ஆல்சோ இதெல்லாம் 20 minutesல நடக்குது. 20 minutesல கிட்டத்தட்ட 300 நியூ பேஜ் பார்ட்டிகல்ஸ் ஆர் ஃபார்ம்டு.
ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் அபவுட் த லைட்டிக் சைக்கிள். ஓகேங்களா. இட் இஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். லைட்டிக் சைக்கிள் இட் இஸ் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஓகேங்களா. இன்னைக்கு லைட்டிக் சைக்கிள் பற்றி பார்த்தோம். நாளைக்கு நம்ம லைசோஜெனிக் சைக்கிள் பார்க்கலாம். அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் டாபிக் தான். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு எடுத்த வீடியோவில் வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனல் பயோ வித் விஷ்ணுவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.